ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்வேறு விஷயங்கள பத்தி இந்த டிபேட் ஃபுல்லா பேச போறோம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தடை மேல் தடை மேல் தடை அப்படின்றத போட்டுட்டே இருப்பாங்க. அது நம்ம இன்னைக்கு தாண்டி தான் வந்துட்டுருக்கோம். ஏகப்பட்ட இடங்களில தடைய தாண்டி இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கையில எடுத்ததுக்கு அப்புறமும், நாளைக்கு நடக்க போற சென்னையில விருகம்பாக்கம் மற்றும் அண்ணா நகர், டி நகர் ஏரியாக்கள்ல சில தடைகள் வந்திருக்கு. இத பத்தி நம்ம பேச போறோம். இதுக்கப்புறமா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியலை வைத்து போலியான கருத்து கணிப்பை, போலியான திணிப்புகளை இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல நம்ம அத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அதிமுக சைடுல அவங்களோட பிஜேபியோட டீம் தான் ஜெயிக்கும். இங்கிட்டு தீய சக்தியோட டீம் தான் ஜெயிக்கும்னு மாறி, மாறி வந்து இன்னைக்கு போலியான கருத்து கணிப்புகளை மக்கள் முன்னாடி திணிச்சிட்டு இருக்காங்க. இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சார நாட்களிலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்கள்ல நெறைய மாறுதல் இருக்கும். எப்படி இன்னைக்கு நம்மள மாரி தொண்டர்கள் வந்து எப்படி ரோட்ல நின்று விஜய் அவர்கள அந்த வெயில்ல நின்னு பார்க்குறாங்களோ, இத பத்திலாம் நெறைய நம்ம பேச போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவங்களுக்காக என்ன மாரிலாம் மாறியிருக்கார் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா அலசி ஆராய போறோம். சில தற்குறிகள், அதாவது எப்படி சொல்றது? இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளோ தப்பு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாம, ஒரு பெண் பாலியல் குற்றம்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா, அத கேட்கறதுக்கு துப்பு இல்லாம, நான் இன்னமும் செம்பு பிடிப்பேன், இன்னமும் நான் அண்டா மாதிரி வந்து தூக்கி பிடிப்பேன், தீய சக்திய வந்து நான் மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மக்கள் முன்னாடி ஏமாத்துற வேலைகளை காமிச்சு, எங்ககிட்டயும் யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மோசமான வேலைகளை ஈடுபடுறாங்க. கேவலம் பணத்துக்காக. இத பத்தி நம்ம பேச போறோம். மறக்காம வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது? தடை. இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். இத இன்னைக்கு கேட்போம் நம்ம. ஏன்னா, இவர் மூத்த ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏன் தடை இப்படிலாம் ஏன்னா, எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு தடை இருக்கா? அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். டீட்டெயில்டா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பான பாசமிகு தலைவர் விஜய் அவர்களை முன்னெடுத்து கொண்டு போகும் நமது அரசியலை நிறையா பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மளையே விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மெல்லாம் வந்து தலைவரோட என்ன சொல்லலாம், ஒரு தூசி மாதிரியான ஒரு நபர்கள் நம்மளையே இன்றைக்கி பெருமளவில் எதிர்க்கிற அளவுக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, தலைவர் அரசியலை எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். வசவாளர்களுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம். நீங்கள் இப்போ கேட்டது என்ன, விஜய்க்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு கொடுக்குறாங்களா? விஜய் அண்ணன் சொல்லுவோமே, விஜய் அப்படின்னு பேர் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி திகட்டலாக இருக்குது. விஜய் அண்ணனோட அரசியலை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி தான் எதிர்ப்பாங்க. ஏன் அவங்களால ஒருத்தரை எதிர்க்காமல் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியாது. அவங்களால ஜெயிக்கவே முடியாது. இப்போ அவங்க எதிர்க்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் மனசில் வந்து இவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து ஹையாக இருக்கோம், நாங்கள் வந்து பவர்ஃபுல் லீடர்ஸ் இருந்தவங்க, இந்த 65 வருஷம் அந்த மக்களை சுரண்டி தின்னவங்க, எங்களை மீறி நீங்கள் எப்புட்றா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி இப்போ சாதாரணமாக ஒரு பிள்ளை இப்போ தான் வந்துட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த வர்ற பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படிங்கும்போது, இந்த பிள்ளைய மட்டும் இல்லைப்பா, ஒரு 67, 65, 60 அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியோட சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறதோட எங்கள் வீட்டு பிள்ளையா இதயங்களில் இடம் பிடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் அந்த அன்பின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக தனது முழு உடைமை, உயிர் எல்லாத்தையும் பணைய வச்சு அந்த கட்சிக்கு வேலை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடிசூடாக ஒரு இடத்துல அமைச்சு கொடுத்தாரு. அப்படி அமைச்சு கொடுத்த அந்த பதவியும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 1 வருடம் மட்டுமே நீடித்தது. அந்த 1 வருஷத்தில் அவர் தவறி போயிடுறாரு. இந்த தமிழக மண்ணை விட்டு அவர் விலகி போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து தன்னைத்தானே முதலமைச்சராக அறிவிச்சுக்கிட்டு இவர் கலைஞர் அவர்கள் அந்த பணியை தொடர்றாரு. தமிழக மக்களுக்காக நம்ம அண்ணா விட்டு சென்ற அந்த பணியை அவர் சொல்லுவார். மரத்தில் ஒரு பழம் காய்த்து தொண்டது, அந்த பழம் என் மடியில் விழுந்ததுன்னு அண்ணா சொன்னார், இன்று அந்த பழத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி, எம்ஜிஆரையும் ஏமாற்றி முதலமைச்சர் பதவியை பிடிங்கிட்டாரு. முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாரு. அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நிறைய ஊழல்கள் நடந்துருது. அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு
கஜானாக்களில் பல முறைகேடுகள் நடந்து எம்ஜிஆர் வந்து நிறைய கேட்குறாரு, கட்சிக்குள்ளே கேட்குறாரு, என்னப்பா இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒன்றும் முறையான பதில் சொல்லலை. என்னப்பா நேற்று வந்த நீ வந்துட்டு இன்றைக்கி கட்சியில் எங்ககிட்ட வந்து கணக்கு கேட்குற அப்படின்னா, அவர் திமுகவோட பொருளாளர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்தவர். அவர் பொறுத்து பார்த்தாரிக்கு முடியலை அப்படின்னா மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் அனைத்து தலைவர்களையும் முன்ன வச்சு இந்த கணக்கை கேட்டுடுறாரு. கேட்ட கோபத்தில் கலைஞர் போன உடனே எம்ஜிஆரை கட்சியிலேருந்து நீக்குறாரு. நீக்கின உடனே புரட்சி தலைவர் மக்கள்கிட்ட போயிடுறாரு. இன்னைக்கு தளபதி விஜய் அந்த காலகட்டங்களில் இருந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்கெல்லாம் சொன்னது. பட்டு எனக்கு எம்ஜிஆர் கைப்பிடித்த நினைவு இருக்குது. அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இங்கே மதுரை 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்போ நான் சின்ன குழந்தையாக இருப்பேன். அவர் கையை பிடிச்சிட்டு நிற்பேன். பக்கத்தில் இந்திரா காந்தி அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மா இருப்பாங்க. எங்களோட குடும்ப ஃபோட்டோவே அதில் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு லட்சாதி லட்சம் பேர் வருவாங்க. இன்றைக்கி தலைவரோட வண்டி மேலே ஏறுறாங்க, தவுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த காலகட்டங்கள்லேயே வந்து எம்ஜிஆரோட வண்டியில் ஏறினது, தவுனது இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு மாசு இருக்கே அப்படின்னு தெரிஞ்ச இந்த தீய சக்தி என்ன பண்ணுது, எம்ஜிஆர் அடித்து இறக்குறதுக்காக அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது, அவருக்கு இந்த பழக்கம் இருக்குது, அவரோட உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வந்து இன்றைக்கி இது ஒரு பெரிய மாசுங்க. எம்ஜிஆர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அது இன்றைக்கி விஜய் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த எம்ஜிஆரோட ஐயாவோட மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வாழ்ந்தவங்களுக்கு. அதனால தான் நம்ம அவரை வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் நான் கேட்க வந்தேன். கரெக்டாக நீங்கள் வர்றீங்க. இன்றைக்கி TN26 தங்க நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படத்தை வச்சு இன்னைக்கு விஜய் அவர்களை முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீய சக்தி நினைக்கிது. இந்த படக்குழு வந்து இன்னைக்கு ஒரு தீய சக்தி வேலைகளை செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டீசர் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ சத்தியம் பண்ணுறாங்க, சூடாடிச்சு சத்தியம் பண்ணுறாங்க. நான் வந்து சிங்கத்தை நான் எப்படிங்க தப்பாக காட்டிடுவேன் அந்த படத்தோட இயக்குனரும் மற்றும் நட்டி அவர்களும் சொல்கிறாரு. இதனால் நம்ம படத்தை பார்க்காம நம்ம வேற தப்பாக பேசிடக்கூடாதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, பல்வேறு விதமான கதைகள் வந்தாலும் கூட, எதுக்காக இந்த டீசரில் குறிப்பாக இந்த தேர்தல் டயத்தில் விஜய் அவர்களை தவறாக சித்தரித்து காட்டுற சில ஒரு சீன்களை வைக்கணும்? என்ன காரணம்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவங்க என்ன இப்போ திரைப்படத்தில் மட்டும்தான் வச்சு காமிச்சிருக்காங்களா? நீங்கள் இதெல்லாம் இன்னும் கவனிக்கவே இல்லையா? அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன வார்த்தை, இவன் சினிமாக்காரன், மக்களை பற்றி என்ன தெரியும், மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு தெரியுமா, 2 நிமிஷம் உன்னால் விடாமல் பேச முடியுமா, இந்த மக்கள்லாம் உன் கூட வரலாம் ரசிகர் கூட்டம், அதெல்லாம் உனக்கு ஓட்டாக மாறுமா, நாங்கள்லாம் 65 வருஷம் 60 வருஷமாக எதிர்க்கட்சியாக இருக்கிற அவரும் சரி நானும் சரி ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி ஒன்று மண்ணா தெரிகிறவங்க, எங்களை பகைச்சிக்கிட்டு நீங்களாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற நிறையா கேள்விகளோடு தான் ஆரம்பித்தாங்க. அடி அடித்து இறக்க பார்த்தது நீ சினிமாக்காரன்னு. அதை மக்கள் வந்து தலைவர் விஜய் மேலே இருந்த பற்றில் என்ன பண்ணுறாங்க, அடித்து ஒட்டச்சிட்டு தலைவர் கூட நாங்கள் இருப்போம்டான்னு சொல்லிட்டு எகிறுறாங்க. எகிரி கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஐயய்ய இது என்னடா அது, நம்ம ஒரு அடி அடித்தோம் அவனுக்கு 100 அடி அடிக்கிறானுங்களே நம்மளை திருப்பி அப்படின்ட்டு அடுத்து ஒன்றை கொண்டுட்டு வரானுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னன்னா இன்னைக்கு மக்கள் முன்னாடி ஒரு அரசியல் பேச தெளிவில்லாத ஒரு நபராக வந்து சித்தரித்து காட்டினாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக அடித்து உடச்சிட்டாப்புல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மூத்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு விஜய் அவர்கள் கையில் இருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு நான் கேட்க வந்தது அது கிடையாது. உங்களை அடித்து இறக்குனதுங்க அதில் அண்ணன் எந்திரிச்சு வந்த நிகழ்வுகள். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து சரியாக வராது, இவருக்கு வந்து நம்ம அந்த பாதுகாப்புலாம் கொடுக்கக்கூடாது, இந்த கூட்டம்லாம் வந்து 100 ரூபா 200 ரூபா கொடுத்து அந்த சினிமா கவர்ச்சியில் வர்ற பயலுகையா இவங்க அப்புறம் சல்லி பயலுக அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க. ஆமாம், தற்குறி கூட்டம் அணில் கூட்டம் அப்படின்லாம் வச்சு அடித்து இறக்குனாங்க. அதுலேயும் ஒன்றும் நடக்கலை. அடித்து எந்திரிச்சு மேலே வந்து நான் இந்த மக்களோட தலைவன், என் கூட என்னோட சகோதர சகோதரிகள் இருக்க நண்பா நண்பிகள் அப்படி தான் ஆரம்பிப்பார். இன்னைக்கு உண்மையிலே நாங்கள் வந்து எங்களை ஒரு காலத்தில் தற்குறி நாங்கள் அணில் குஞ்சு நாங்கள் விஜய் அவர்களோட அரசியல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் இன்னமும் அதை தான் சொல்கிறோம். நீங்கள் எங்களை தற்குறின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் தற்குறியாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு அரசியல் தெளிவு வந்துச்சு. அப்போ மதுரை மாநாட்டில் மிரண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட அவங்க லேஸ்வாசாக விட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து சகஜம்பா, முத வெளியில் வந்திருக்காரு, என்னத்தையோ வந்திருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் மதுரை 2வது மாநாட்டில் மிரண்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து அவங்க பார்த்துருக்கவே முடியாது, வாழ்நாளிலே பார்த்துருக்க முடியாது. ஏன் கலைஞரோட மாநாடு மீட்டிங்கில் கூட இவ்வளோ கூட்டம் வந்துச்சான்னு கேளுங்க. அப்படி வந்திருந்தாலும் உங்கள் காசு கொடுக்காம கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லுங்கள்.
என்னடா இவ்வளோ ஆணித்தரமாக அடித்து ஒடிச்சு சொல்கிறேன்னா, 35 வருஷமாக அந்த குப்பையில் தானே நானும் ஊறிக்கிட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அதை விட்டு எப்படிடா வர முடியும் அப்படின்ற அது அப்புறம் பேசுவோம். நம்ம இவருக்கு போட்ட தடைகளை பற்றி பேசுவோம். அதில் அடித்து பிடிச்சி எந்திரிச்சு வர்றாரு. 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த நடந்து வர்றதும் காரும் தலையும் மட்டுமே. இன்றைக்கி கூட வீடியோ இருக்குது, வலைதளங்களில் போய்கிட்டு இருக்குங்க. நம்ம பொய் சொல்லலை. 46 நாட்கள் நம்மளே நம்ம சேனலில் இடைவிடாத வீடியோ போட்டிருக்கோம். பாரபத்தி மீட்டிங்கோட வீடியோ போட்டிருக்கோம், மதுரை மீட்டிங்கோட வீடியோ போட்டிருக்கோம். அடுத்தடுத்த மாநாடு மீட்டிங் எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இதுவும் சுத்தப்படாது, அவன் அடித்து எந்திரிச்சிட்டே வர்றான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பொம்பளை ஆளுங்க போய் ஒரு 4 பொம்பளை பிள்ளைகளை ரெடி பண்ணுங்கப்பா. எங்கள் தலைவர் விஜய், நாங்கள் அண்ணனாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், கடைசியில் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்லி அவங்களே பேச விட்டு, இது என்னப்பா தமிழக வெற்றி கழக பெண்கள் பூரா இப்படி இருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு வந்து நீ ஒழுங்கா வந்து இன்னைக்கு விஜய் அவருக்கு ஓட்டு போடல, நீ வந்து எங்க விஜய் எனக்கு நீ ஓட்டு போடலன்னா உன்னை நாங்கள் சோத்துல விச வச்சுருவோம். இது வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு விஜய் அவர்கள் மேலே இருக்கிற ஒரு பற்றுல ஈரோடு மீட்டிங் நினைக்கிறேன் பேசிடுச்சு. இது நார்மலாக வந்து ஒரு பேட்டி எடுக்க வர்றாங்க ஒருத்தவங்க, ஒரு டிவியை பார்த்தோன்னே ஒரு ஆர்ப்பரிப்பில் என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு குழந்தைத்தனமாக பேசுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஓட்டு இல்லை, 16 வயசு தான் ஆகுது. நம்ம வாழ்க்கையே எடுத்து பேசுவோமே, விளையாட்டாக பேசும்போது என்ன சொல்லுவான், இங்கே பாரு நீ இன்னைக்கு எனக்கு மட்டும் இதை செஞ்சு வை, தலைன்னு வை, நைட்டு மாவனே உனக்கு பாயாசம் தான் சொல்கிறது இல்லையா. அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க தன் அண்ணனை பற்றி பேசும்போது தான் கூட பேட்டி எடுக்கிறவரும் தன்னோட அண்ணன், தன்னோட குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே. ஏன்னா அவங்க வெளி உலகம் பார்க்காதவங்க, அரசியல் தெரியாதவங்க, இவங்க எப்படி திரிச்சு பேசுவாங்க, எப்படி புனைச்சி பேசுவாங்க, எப்படி நம்மளை கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு அந்த சகோதரிக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும். டேய் இவங்க இப்படி தாண்டா கொண்டு கோர்த்து விட்ருவாங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும், அப்போ தெரிஞ்சிருக்காது. அப்படி உதிர்ந்த வார்த்தை அது. ஆனால் இட்டு கட்டி பேசின வார்த்தை. இந்த கெட்ட பயலுக, இந்த கெட்ட இருக்கிறானே ஒருத்தன், அவன் பண்ணின வேலை எவனை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது அவனை தான் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவனுக்கும் பயந்தெல்லாம் நம்ம வீடியோ போடுறதும் கிடையாது, நம்ம பயப்பட போகிறதும் கிடையாது. ஏன்னா அந்த பயமறியாத இடத்துல இருந்து வந்தவன் தான் இவனுங்களும். இல்லை இதே போல தான் அடுத்து ஒரு பொண்ணு, காலேஜ் பொண்ணுன்னு சொல்ல முடியாது, நல்லா கொஞ்சம் பெரியவங்க தான், கல்யாணம் ஆகிற ஒரு வயது அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லி அந்த வீடியோ அந்த கேமராக்காரன் எடுத்து அவன் சேனலில் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே சாட்டை சேனலில் அதை போடுறான். அப்போ என்னங்கடா அவங்க நாடகம் அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடை மீறி அடுத்து திரிசா அவர்கள், அதாவது குடும்பம் கிளம்புது. விஜயோட மனைவி வந்து ஒரு 3ஆம் நபரோட விஜய் அவர்கள் தொடர்பில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து குடும்பம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை வர்றாங்க. முன்னால பிஜேபியோட மாநில தலைவர் இருக்காருல்ல, ஆமா, அவரு தான் இந்த மேட்டரை கிளப்புறாரு. கிளப்பி விட்டு, அதாவது இவனுக்கு ஒருத்தன் அடிச்சு ஓஞ்சானா இன்னொருத்தன் அடிப்பான், இன்னொருத்தன். ஏன்னா இவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி திமுக வேற, அதிமுக வேற, பிஜேபி வேற, காங்கிரஸ் வேற அப்படின்லாம் நீங்க நம்பாதீங்க. ஆட்சியில் இருக்க தலைவர்கள் தான் மாறி இருக்காங்க. ஆட்சியும் மத்திய அரசின் சட்டத்திட்டங்கள், காங்கிரஸோட கொள்கையும் பிஜேபியோட கொள்கையும் ஒன்று தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சட்டத்திட்டங்களும் கொள்கையும் கொள்ளையடிக்கிறதும், லஞ்சம் வாங்குறதும், அரசியல் கட்சிக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு எப்படி நம்ம நிதி திரட்டணும் அப்படிங்கிறதும் இவங்க 2 பேருக்குமே தெரியும். ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்த உடனே ஐயோ நமக்கு இத்தனை 1000 கோடி வருமே, செத்து போனால் மன்னியா. அண்ணன் விஜயகாந்தனை சொல்லுவார், அண்ணன் விஜயகாந்தனை மட்டும்தான் நாங்கள் மதிப்போம், அதுக்காக அன்னையாரை மதிப்போம், அவங்க கட்சிக்கு ஏதோ பேசுகிறோம்லாம் நினச்சிடாதீங்க. அண்ணன் விஜயகாந்தன்றவர் தான பிரபு, அன்னதான பிரபு அப்படி சொல்லலாம். அவரை நாங்கள் கும்பிடுவோம். ஒரு வார்த்தை கூட பிசிறி நாங்கள் பேச மாட்டோம். அக்கா குஷ்பு சொன்னாங்கல்ல, விஜயை பற்றி நீங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லியிருப்பாங்க. என் தம்பியை பற்றி நான் எப்படா சொல்லுவேன், கூட லூஸ் பிள்ளா. ஏன்னா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு குஷ்பு அவர்களுடைய அந்த ஒரு விஜய் மற்றும் குஷ்பு அவர்களுடைய ஒரு நட்பு அப்படின்றது, ஒரு அக்கா தம்பி பாசம் அப்படின்றது திரைப்படங்கள்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம், நிறைய இடங்கள்ல குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தடைன்னு வரும்போது தான் விஜய் அவர்கள் எந்த ஒரு தடைக்குமே மசியலை, மக்கள் நம்பலை, ரைட்டு கூட்டத்தில் அடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லி நிகழ்த்தின சம்பவம் தான் கரூர் அப்படின்றத நம்ம பார்க்குறது. இன்றைக்கி அப்படி தான் எல்லா பத்திரிகையாளர்களும் மற்றும் மூத்த அரசியல் அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். இது இயற்கை கிடையாது, கண்டிப்பாக சிபிஐ மூலியமாக உண்மை வெளியில் வரும் அப்படின்றது.
அது சிபிஐயில் இருக்கிறதுனால நம்ம அதிகம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க பார்த்துக்குவாங்க. அது அவங்க வேலை. பட் ஒரு வேளை விஜய் இன்னைக்கு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய காமெடி நடந்திருக்குங்க. வித்தின் செகண்டில் ஒரு காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு. பியூஷ் கோயலா ஆமா, பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் அவர் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு. திமுகவோட பி டீம் அவங்க டிவிக்கு வந்து பியூஷ் நம்ம டிஎம்கேவோட தீய சக்தி தீய சக்தின்னு மேடைக்கு மேடை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, அது 2 பேருக்கும் இடையில பயங்கரமான லிங்க் இருக்குது. எப்படி இவர் தோற்று போயிடுவார், திருப்பி சினிமாவுக்கு போயிடுவார். ஐயா, தமிழ்நாடு என்னன்னு தெரியாமல் நீங்கள் இன்னும் ஒருத்த சீட்டு வாங்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தவன் முதுகில் ஏறி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு காமெடியாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் இந்த தமிழக மக்களை மட்டுமே நம்பி இன்றைக்கி என் பின்னாலேயும் கோடிக்கணக்கான பேர் வருவான்டா அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்க எங்கள் வெற்றி தலைவர் விஜய்க்கு முன்னால் திருப்பி அவர் சினிமாவுக்கு போயிடுவாருப்பா. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அவர் இருக்கிறதுக்கு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஐயா, மன்னிக்கணும் ஐயா, உங்களுக்கு அரசியல் தெரியலை. தமிழ்நாட்டோட அரசியல் இன்னும் உங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு பால் ஊற்றி வளர்த்தாங்களோ இல்லையோ, பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மதவாத கட்சி. இங்கு இருக்கிற மதங்களை வைத்து நம்மளை ஆள பார்ப்பாங்க, பிரித்து ஆளுவாங்க. ஒரு இஸ்லாமிய, கிறிஸ்தவ, இந்து மதங்கள் அப்படிங்கிற இந்த மும்மதங்களை வைத்து அவங்க மிகப்பெரிய சதுரங்கம் ஆடுவாங்க. அவங்கள கொண்டுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிட்டோம்னா இந்த இரு சிறுபான்மையினர் இனங்களும் அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கையாக எடுத்துகிட்டு வந்தது. அன்றுதான் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோன்றதும் தலை தூக்க ஆரம்பிச்சது. அதான் உண்மை. எனக்கு அதுதான் சந்தேகம். இன்னைக்கு பிஜேபி வந்து மதவாதம் மற்றும் மத பிரச்சனைகள் பண்ணுவாங்கன்றது நம்ம திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையிலேயே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து திருப்பரங்குன்றம் போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எடுத்த ஒரு கருத்து கணிப்பின்படி அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெர்சன்டேஜை தவிர எல்லாருக்குமே வந்து இந்து மற்றும் முஸ்லீம் அவர்களுடைய மொத்த மலை தான். எங்களுடைய மொத்த மலையும் முருகனுக்குமே இருந்துட்டு போகுது, மொத்த மலையும் அல்லாஹ்வான தர்காக்கே இருந்துட்டு போகுது. அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போவோம், தர்காவில் நோம்பு கஞ்சி ஊற்றுனா அங்கேயும் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு முருகன் கோயிலில் சாப்பாடு போட்டால் முஸ்லீம்களும் வந்து சாப்பிடுவாங்க. ஏன் நாங்கள் அங்கே கடா வெட்டினா நாங்களும் போய் பிரியாணி சாப்பிடுவோம். இப்படி தான் நம்ம வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற கருத்தை கேட்டிருப்போமே தவிர, வெளியாட்கள், அதாவது மதுரையை தவிர்த்து வெளியாட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே எப்படிலாம் போராட்டம் அப்படின்ற ஒரு கண்ணில் மண்ணத்தூர நிகழ்ச்சிலாம் நடந்துச்சு. அங்கே இருக்கிற மக்களோட மனசை எப்படிலாம் கலைக்க பார்த்தாங்க. ஐயோ, முஸ்லீம்களுக்கு மட்டும் அதில் சொந்தமாமே, அப்போ இந்துக்கள்லாம் என்னப்பா சும்மா இருக்கீங்க, அடிச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. நீங்க பாருங்க, அவங்கள மட்டும் மேலே ஏறி தொழுக விடுறாங்க, நம்மளை பத்தியா விளக்கே தொட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணினது. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பிஜேபி என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். மக்கள் மறக்கலை. இதை எதுவுமே மக்களும் மறக்க மாட்டாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு பிஜேபியை பத்தி இதுலலாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆமாம். அப்படி இருக்கும்போது நம்ம முருகனையெல்லாம் தொட வேணாங்க. நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் நம்ம மேட்ரை எடுத்துகிட்டு வந்து முடித்தோம்னு வைங்களேன், டிபைட் நேரம் கூடி போயிடும். அவங்க பார்க்குறதுக்கு வீடியோ ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோலாம் இருந்து அவர் இன்றைக்கி சொல்கிறாரு விஜய் திருப்பி நடிக்க போயிடுவார் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இனி வந்து உள்ளே நடிக்க முடியாது. அவர் அன்னைக்கே சொன்னார். எனக்கு 2-3 வருடங்களுக்கு முன்னால், இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு பேட்டியில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் சினிமாவில் நடிக்க போவேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பயந்துக்கிட்டே ஜனநாயகம் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இதுதான் நான் கொடுக்குற பேட்டியா இருக்கும், இதுக்கப்புறம் நான் அதிகம் பேச மாட்டேன், என்னோட செயலில் தான் இருக்கும். பேசிட்டு சொல்லிட்டு இவங்க மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு லாவணியம் பண்ணிட்டு மக்களை ஏமாற்றி பிழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் திரையில் நடிப்பேன். நான் முதலமைச்சரானால் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், மக்களுக்கு உண்மையானவனாக இருப்பேன்னு சொன்னார். அவர் தான் விஜய், அவர் தான் அண்ணன் விஜய் அண்ணன், அவர் தான் வெற்றி தலைவர். அந்த ஒரு சொல்லு இன்றைக்கி ஆணி அடித்த மாதிரி, அதாவது பிஞ்சு நெஞ்சில் தச்சது தான் திருப்பி வந்து அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகாது. அதெல்லாம் ஒன்வே மாதிரி அண்ணன் உள்ளே வந்துட்டார். நீ எல்லாம் வெளியில் போகிறதுக்கு அவரே வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சாலும் நாங்கள் விட்றதா இல்லை. அவர் அண்ணன் வந்தது தான், ஒன்வே தான், அண்ணன் முதலமைச்சர் தான். 234 தொகுதியிலும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மரண அட்டி வாங்கிட்டு மக்கள் நீங்கள் ஓட தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் எனக்கு புரியுது, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஓட போகிறாங்கன்னெலாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சம்பளத்தை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடுவோம். எவ்வளோ தூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக வச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு 200 ரூபா மதிப்புள்ள ஒரு சம்பளம் ஒரு இருக்கும். ஆமாம், மொத்தமாக வாங்கையில அவ்வளோதான் இருக்கும். ஒரு தாம்பாள தட்டு,
மிஞ்சி போனால் ஒரு ரூ. 500 இதுக்காக நம்ம 5 வருஷம் வந்து அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கணும் அப்படின்றத மக்கள் இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. இனி வந்து திமுக அப்படின்ற தீய சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட 1% கூட வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல அடுத்தடுத்த ஒரு பிரச்சார தாக்குதல் அப்படின்றது, கண்டிஷன் மேல கண்டிஷன், அது போக தொண்டர்களை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணிறலாம். பிரச்சனை பண்ணிட்டா தேர்தல முடக்கிரலாம். இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு படத்த நம்ம குடுக்கும்போது மக்கள் மனச கலைச்சிரலாம். அந்த படத்தின் மூலியமா வன்முறை ஏற்படுத்திறலாம். இதனால கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பண்ண மாரி வெளியாட்கள வச்சு நம்மளே பண்ணிறலாம். கட்சிய தடை பண்ணிறலாம். கட்சி தலைவர வந்து முடக்கி உட்கார வச்சிரலாம். இன்னி அடுத்து அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனைய ஒரு மனுஷனுக்கு குடுத்து, அந்த மனுஷன் அன்னைக்கு ஒரு சுயேட்சையா ஒருத்தர் நிக்கிறாரு. அவருக்கு நம்ம போய் பேசலாம். "ஏங்க நாங்க நிக்கிறோம்ல, நீங்க லைட்டா அப்படியே வாபஸ வாங்கிக்கங்க. அவங்களுக்கு என்னவோ அத பார்த்து செஞ்சு விட்டுருவோம். எப்படியோ நீங்க வரமாட்டீங்க, வேஸ்ட்டா தானே நிக்க போறீங்க." அப்படின்றது இன்னைக்கு சுயேட்சையா நிக்க போறவங்களுக்கே என்ன மாரியான பேச்சுக்கள்லாம் நடைபெறும் அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவோட ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. 234 தொகுதியிலயும் சொந்தமா ஆள இறக்கியிருக்காரு. அவங்க எல்லாரும் ஜெயிக்க போறாங்க. நம்மளால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதே. இவ்வளோ நாள் சொந்தமா இருந்த தமிழ்நாடு நம்மளுக்கு இல்லாம போகுதே அப்படின்னு நினைச்சு, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இன்னைக்கு ஏமாத்தி ஒரு ஓட்ட வாங்குறதுக்கு நாங்க ஈஸியா வாங்கிருவோம்னு சொல்லிட்டு மண்டக்கணத்துல உட்கார்ந்துருக்கிற ஐயா அவர்களே, நாங்க இனிமேல் திருந்திட்டோம். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேணாம். உங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல. அதை விட ஒரு மோசம்ன்றது வேற என்ன இருக்கு? ஏங்க ஏழைகள் வயித்துல அடிச்சு தின்றுருக்கீங்கங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சி நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் உங்க காதுகளுக்கு கேட்கவில்லை. அவ்வளோலாம் இருக்கட்டுங்க. நான் கேட்குறேன். நீங்க இந்த 67 வருஷத்துல 65 வருஷத்துல என்ன இந்த நாட்டுக்கு செஞ்சீங்க? அப்படி உங்களால என்ன செய்ய முடிஞ்சுச்சு? இல்ல நாங்க அத செஞ்சுட்டோம், இத செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. 125 வருடங்களுக்கு முன்னால் கட்டிய விக்டோரியா பாலம் இன்னும் கிராக் விடாம அப்படியே நிக்குது. இப்போ ஒரு பாலம் கட்டியிருக்கீங்க. 5 வருடங்களுக்கு முன்னால் அதிமுக சார்புல அண்ணன் செல்லூர் ராஜன் ஒரு 5 பாலம் கட்டினாரு. அணைகள் கட்டினாரு. சத்தியமா சொல்றேன். நீங்க அந்த பாலம்னு குறுக்க சின்ன சின்ன பாலங்களா கட்டியிருப்பாங்க. வைகை ஆத்த குறுக்க கிராஸ் பண்ற மாதிரி ஒரு 5 பாலம் கட்டியிருந்தாரு. அதுல ஒரு முறை நீங்க ஆட்டோலயோ, டூ வீலர்லயோ, ஒரு கார்லயோ போங்க. நம்ம குதிரை வண்டியில போனா எப்படி போகும்? டகட டக டகட டக டகட டக அந்த மாதிரி தான் போகும். அப்படிதான் இவங்களால ஒருங்கிணைச்சு அந்த பாலங்களை அமைக்க முடிஞ்சிச்சு. விரிசல் விட்டுக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஆனா ஒரு அளவா லஞ்சம் வாங்கணும், ஒரு அளவா கொள்ளையடிக்கணும், ஒரு அளவா எல்லாத்தையும் பண்ணுனா ஏங்க 4 தட்டுக்கு 1 தட்டு சிமெண்ட் போடணும்னு சொல்றது சாதாரணமா பூச்சுக்கு. ஆனா இவங்க 20 தட்டுக்கு 1 தட்டு சிமெண்ட்டை போட்டு ஓடியா, அது என்ன நிக்காமையா போகுது? பரவாயில்ல, அதுக்குள்ள 5 வருஷம் நம்ம ஆட்சி முடிஞ்சு போகும். அடுத்து அவங்க வர்றவங்க மராமத்து பார்த்து ஏதாவது காசு பண்ணி வாங்கிக்குவாங்க. இதுதான் அவங்க பொழப்பே. நம்ம கட்டுவோம், அவங்க மராமத்து பார்ப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி காசு பார்க்கலாம். 60 வருஷமா இப்படிதான் நீங்க காசு பார்த்தீங்க. நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு கான்செப்டை நல்லா சொல்லியிருக்கீங்க. இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இது நீங்க சொல்றது பாலத்துக்காகவும் போக்குவரத்து பஞ்சாயத்துக்காகவும் நடக்குது. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழகத்துல பாலியல் குற்றங்கள் அப்படின்னு ஒன்று அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். யாருமே மறுக்க முடியாது. ஒரு குழந்தைய வாசல்லையோ, ஒரு குழந்தைய தனியா பள்ளிக்கூடத்துக்கோ, டியூஷனுக்கோ, இருட்டான பகுதிக்கோ நம்ம அனுப்ப முடியாது. ஏன் அப்பா அம்மாவோட தனியா போக முடியாது, அப்பா கூட மட்டும் தனியா போக முடியாது, புருஷன் பொண்டாட்டி தனியா ரோட்ல நடந்து போக முடியாது. இதுதான் இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு சந்திக்கிற ஒண்ணா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் அப்படின்னும் போது நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நான் அவங்கள பத்தி தான் சொல்றேன். பார்க்காதவங்க கமெண்ட்ல யார் பேர்லாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களோ எல்லாரையும் நினைச்சுக்கலாம். அந்த எல்லா ஊப்பி நாய்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அந்த எல்லாரையும் வந்து நாங்க வெறும் 200 ரூபாய்க்காக வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம். இன்னைக்கு நாங்க வந்து ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிச்சிருவோம். அவர் இல்லாத தமிழ்நாடு நல்லா இருக்குமா? எப்படி அழகா தமிழ்நாடை மாத்தி வச்சிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டை நீங்க எங்கேயாவது பாத்திர முடியுமா? உலக அளவுல நம்பர் 1ல இருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொம்பு தூக்கி பேசுற எல்லா நாய்க்கும் தான் இந்த பதிலடி. அதனால நம்ம குறிப்பா இவங்களுக்குன்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், மித்தவங்களை நம்ம விட்டுற மாதிரி இருக்கும். அப்ப நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு, நான் காசு வாங்குறதுக்கு, நான் வந்து என்னோட சேனலை ஓட விடுறதுக்கு, நான் வந்து இன்னைக்கு அவங்க நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுற எல்லா நாய்க்கும் தான் இந்த பதிவு. உன் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா இந்நேரம் நீ பேசிட்டு இருப்பியா அப்படின்றதான் நான் கேட்குற கேள்வி. ஆமாம், இந்த தெருவில் பொறுக்கி திரிகிறதுக, பொறுக்கித்தனமாக பொறுக்கி தின்னுட்டு இருக்கிறவன் காசு பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு தின்னுட்டு, நானும் சேனல் வச்சுருக்கேன், நானும் பேசுவேன், மக்களுக்கு உண்மையை சொல்வேன்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு புறம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் நண்பா. ஒன்றே ஒன்று கேட்குறேன்டா அவங்கள்ட்ட எல்லாம்.
உன் வீட்லேயும் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, நீயும் அக்கா தங்கச்சியோட தானே பிறந்த. உண்மையிலே உனக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, உனக்கு உன்னோட இதயம் இடது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீ நினச்சேன்னா சத்தியம் பேசு. நாளைக்கு உன் தங்கச்சிக்கோ, உன் அம்மாவுக்கோ, உன் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அந்த 2 வயசு குழந்தைடா டேய், சத்தியமாக சொல்கிறேன்டா. இன்றைக்கி அன்புமணி அண்ணனை நான் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாராட்டிடுறேன். அதுக்காக அன்புமணி அண்ணனுக்கு நான் பாராட்டி அவரை சப்போர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அவர் பேசியிருக்காரு, கண் கலங்கி பேசியிருக்காரு. இந்த தீய சக்தியில் இருக்கிற அந்த கட்சிக்காரங்க பண்ணின விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. கீழே இருந்த பெண்கள் பூரா அழுதுருக்காங்க. உங்கள் மனசு அழுகலையாடா? நீங்கள் எப்படி அழுவீங்க? நீங்கள் தான் தீய சக்தியாச்சேடா. பொம்மைக்கு இல்லைடா, பொம்மைக்கு சேலை கட்டியிருந்தா கூட என்னடா அது கட்டியிருக்குன்னு தூக்கி பார்க்குறவங்கன்னு சொல்லி ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதை விட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் ஐயா அவர்கள்ட்ட போய் இதற்கெல்லாம் கணக்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் பாவாடை நாடாவை அவிழ்த்து பாருங்கள் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பாவாடை நாடாவை எங்கடா அவிழ்த்து பார்க்கணும் அப்படின்னு அப்போ இருக்க எங்கள் அப்பா தாத்தாலாம் கேட்டு ஓஞ்சு போயிட்டாங்க. இப்போ என்னடானா புது கதையை சொல்லிட்டு திடுறாங்க. இவங்களை திருத்த முடியாது. ஆனால் திருத்துறதுக்காக வந்திருக்காரு சாட்டையோட வெற்றி தலைவர் விஜய். அவர் தான் ஜெயிக்கிறாரு மக்கள் மனசில், அவங்களோட சகோதரிகள் மனசில். இன்றைக்கி இதெல்லாம் பெருசாக சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம பேசி தான் ஆகணும்ப்பா, ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கி பெண்களோட அதிகப்படியான ஒரு முன்னெடுப்பு, மனசார அந்த குழந்தைங்கள்லாம் அழுகும்போது இவரை பார்த்தோன்னு அழுகுறாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது அவங்களால அந்த பாசத்தை அடக்கி வைக்க தெரியாமல் அந்த பொண்ணுகள்லாம் அழுதுட்டு இருக்கு, தேம்பி தேம்பி அழுகுது. வேணா கூட சைடில் நான் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் போடுறேன் பாருங்க. எனக்கே கண்ணு கலங்கிருச்சுங்க. என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னா, எங்கள் அண்ணனை பார்த்துட்டோம், எங்கள் அண்ணன் பேசுனதை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகள்லாம் அழுகுறாங்க. சத்தியமா இது பூரா ஓட்டா மாறும்டா டேய், இது பூரா ஓட்டா மாறும். இதை அவங்க பேசுறாங்க. இப்ப ரீசெண்டா தான் இந்த விஷயம், அதாவது பெரம்பலூர் திருச்சியில இருந்து தான் என்ன பேசுறாங்கன்னா, இது காசுக்கு கூடின கூட்டம், 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அந்தாங்கட ஆதாரம்னு சொல்லிட்டு ஒரு சில நாய்க உட்காந்து அவன் சேனல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். அதனால இன்னும் அடுத்து நிறைய பேருக்கிட்ட ஆமா ஆப்பு பெருசா வச்சிருக்கோம். அதனால அடுத்தடுத்த ஆப்புகளை இன்னும் அவங்க சீட்டுக்கு கீழே வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து ஆதரவு தர உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 2வது, இவ்வளோ நாள் ஒரு பக்கம் அடியே அவங்களால தாங்க முடியலை, சேனலில் கதறாங்க. நாளையிலேருந்து 2 பக்கம் அடி வாங்குவாங்க. ஏன்னா என்னோடய வீடியோவும் தொடர்ந்து இனிமேல் வந்துட்டு இருக்கோம். இவனுங்களை அரசியல் ரீதியாக இவங்களுக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி தெரிந்த விஜய் அண்ணாவோட விடயங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இந்த ஊழல்வாதிகளின் உள்குத்து இருக்குல்ல, அதை கற்றுக்கிட்டு அங்கேருந்து வந்தவங்க இவங்களோட வண்டவாளத்தை பூரா எலெக்ஷனுக்குள்ளே தண்டவாளத்தில் ஏற்றுறதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை. என்னென்ன எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க, அண்ணன் சீமானை பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் ஆயிட்டாரு.